தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்காக போய்ட்டு நியூஸ் பார்த்துருப்பீங்க. புஷ்டி ஆனந்துக்கும் செங்கோட்டையன் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் புஷ்டி ஆனந்த் பார்த்திங்கன்னா தளபதி விஜயோடு இருந்தார். இப்போ திடீர்னு செங்கோட்டையன் அவர் வந்த பிறகு அவருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சண்டை அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாக போய்ட்டு இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்டி ஆனந்த் பார்த்திங்கன்னா இது ஒரு சண்டையே இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் எங்களுக்கு அண்ணன் மாதிரி, அம்மா கூட இருந்தாங்க, ப்ளஸ் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க, எங்களுக்கு வழி நடத்த போகிறது இதுக்கு மேலே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக சொல்லியிருப்பார். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் தளபதி விஜய் அவர்களும் கேட்பார், நாங்களும் அனைவரும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பரான செய்தி இது. இந்த டிவிக்கேக்கு ஆகாத கட்சி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க தான் இந்த மாதிரி நியூஸ்லாம் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை, பணத்துக்காக, கட்சிக்காக, சீட்டுக்காக, காசுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எதுவும் நம்ப வேணாம். தளபதி அவர்கள் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காரு. டிவிக்கேக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை. அதனால் நீங்கள் யார் சொன்னாலும் நீங்கள் எதுவும் நம்பாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் தளபதியை பற்றி பேசியிருக்காரு. அவ்வளோ ஒரு சூப்பராக பேசியிருக்காரு. அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ஈரோட்டில் நடக்க போகிறத பற்றி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அவரோட அரசியல் அனுபவத்தை வச்சு சில திட்டங்களை வகுத்திருக்காரு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் மக்கள் சந்திப்புனா எப்படி இருக்கும், தலைவர்கள்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைங்க. ஈரோட்டில் பக்கா பிளான். உண்மையாக நினச்சி கூட பார்க்கல. செங்கோட்டையன் அவர்களால் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், ஒரு 500 பேராக பிரிச்சுருக்காங்க. 500 பேராக பிரித்து அந்த 500 பேருக்கு தனித்தனி போலீஸை போட்டு எல்லாமே 15 ஆம்புலன்ஸ் ஒரே இடத்துல இல்லாமல் அந்த எல்லா இடத்துலையும் சுற்றி ஒரு 15 ஆம்புலன்ஸு, 40 சிசிடிவி கேமராங்க. அதுவும் தமிழக வெற்றி கழகம் மட்டும் 40 சிசிடிவி கேமராவை வச்சுருக்காங்க. தளபதி வர்றதுக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு வழி, பின்னாடி யாரும் பின்பற்றக்கூடாது. அந்த மாதிரி முக்கியமாக முதியவர்கள், இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாருமே வர வேணாம், ஈரோட்டில் இருக்கிறவங்கள மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். கூட்டம் தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, தளபதி என்ன பேசுகிறாரு அப்படின்றது தான் முக்கியம். எங்கே இருந்தாலும் மக்களாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துகிட்டே இருக்குங்க. இது நம்ம தளபதி சேனல், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.